வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது பொது வாழ்வு புனிதமானது, உண்மையோடு விளங்கும் உயர் பண்புதான் அதற்கு அடித்தளம். இதை நான் சொல்லல, அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். நான் ஏன் இது இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்களும் அறிஞர் அண்ணாவை எங்களோட ஒன் ஆஃப் த கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டவங்க தான். அவரு எப்படி இருமொழி கொள்கை தான் தன்னுடைய கொள்கையில் வாழ்நாள் முழுக்க சொன்னாரோ அதன் வழி நடக்கிறவங்க தான் அப்படின்னு சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னார். அதை கடுகளவாவது நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு கரூர்ல விஜய் அவர்கள் பேசினார் பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது ஒரு முதல்வரே இப்படி பேசுவாரா, இவ்வளோ பொய்களை கட்டவிழ்த்து விழுவாரா? அதுவும் நீங்க இன்னைக்கு, அதாவது அவரே அந்த இதுல சொன்னார், நான் இன்னைக்கு முதல்வர் ஆயிட்டேன், இன்னும் திமுகவில் இருக்கவங்க அவங்க தான் ஆட்சி நடக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க, திமுக ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, டிவிக்கு ஆட்சி வந்துருச்சு, கொஞ்சம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றார். ரொம்ப சரிதான். அதை விஜய் அவர்களுக்கே நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முதல்வர் ஆயிட்டீங்க, அந்த மாண்போட நீங்கள் பேசுறது உங்களுடைய பதவிக்கும் உங்களுக்கும் கௌரவமாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு ஒரு கேப்பை விட்டு அப்படி பேசுறது அப்படின்றது, அந்த இடத்துல ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேச்சா? அது நீங்கள் என்ன வார்த்தை போட வந்தீங்க, யாரை பார்த்து போட வந்தீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றது இது வரைக்கும் ஒரு முதல்வர்கள் அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? சரி, மற்ற முதல்வர் பேசினாலும் நான் தான் தூய சக்தி, நான் தான் எல்லாத்துக்கும் ரோல் மாடல் சொல்லக்கூடிய நீங்கள் அதை பேசலாமா அப்படின்ற கேள்வி தான் வருது. ஒரு முதலமைச்சராக இருக்கும்பொழுது சில மாண்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய தொண்டர்கள் உங்களை தொடர்ந்து சொல்கிறாங்களே, மாண்புமிகு முதல்வர்னு சொல்லுங்க, சிஎம் விஜய்னு சொல்லுங்க, வெறும் விஜய்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து மற்றவங்களை வற்புறுத்துறாங்களே, அது தானா வரணும். மரியாதைன்றது தானா வரணும். அது நீங்க நடந்துக்கிற விதத்துல இருக்கு அப்படின்றது தான் அந்த மரியாதை தானாக கொடுக்கப்படும். இப்படியான பேச்சுக்கள் ஒரு முதல்வருக்குரிய மாண்போடு பேசாத பொழுது அந்த மரியாதைன்றது மக்கள் இடத்துல உங்களுக்கு ஒரு பொழுதும் வரவே வராது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பொய்களை இன்னைக்கு கரூர்ல அவர் கட்டவிழ்த்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இவங்க கரூருக்கு எதுக்கு போறேன்னு சொன்னாங்க? 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, அந்த உயிரிழந்தவங்களுக்கு நான் அரசு பணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் போறார். அதாவது கரூர்ல இறந்த அந்த 41 குடும்பத்தை நான் 50 நாள், அவரே சொல்றார், எங்க ஆட்சி 50-55 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாருல. ஆட்சிக்கு 50-55 நாள் கரெக்டா விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண உடனே இந்த பக்கம் கரூர் மக்கள் மேல அக்கறை உடனே போயிருக்காரு. உடனே அவங்களுக்கு அரசு பணியும், அது நீதிபதி தலையிட்டு, அதாவது நீதிமன்றம் தலையிட்டு அது தற்காலிக அரசு பணியாக இன்னைக்கு வந்திருக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ அவர் பேசின பொய்களை நம்ம இதில் டீகோட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதாவது அவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார், நாங்கள் என்னை போலீஸ் அலாட் பண்ணலை. அதாவது அரியலூர்ல நான் பிரச்சாரம் முடிச்சு பெரம்பலூருக்கு போகும்போது என்னை போலீஸ் அலாட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் நாமக்கல்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு கரூருக்கு இருந்தல, அப்ப ஏன் போலீஸ் அலாட் பண்ணல? போலீஸ் நினைச்சிருந்தா இந்த பிரச்சாரம் இந்த விஷயமே நடக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, இங்க கூட்டம் அதிகமா இருக்கு, அதனால இங்க வராதிங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்படியே திரும்பி போயிருப்பேன். மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க அப்படியே திரும்பி போயிருப்பீங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பீங்க? திமுக சதி, என்னை மக்களை சந்திக்க விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு இன்ன வரையும் பேசுறீங்க பார்த்தீங்களா? ஒரு பொய் பிரச்சாரத்தை, திமுக என் மேல பழி போடுது ஒரு பொய் பிரச்சாரத்தை பேசியிருக்கீங்களா? அந்த பிரச்சாரத்தை தான் அங்க பேசியிருப்பீங்க. ரெண்டாவது, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி போலீஸ் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு வலியுறுத்தல, சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பொய் சொல்றாரு பார்த்தீங்களா? அது அப்பட்டமான பொய். அப்படின்ற ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதை பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன வேலை இவங்க செஞ்சிருக்காங்க, அதன் எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இவர் சொல்றாருல்ல, போலீஸ் சொன்ன நேரத்தை நான் அங்க போய் நின்னேன் அப்படின்னு சொல்றாங்களா, அதுவே ஃபர்ஸ்ட் பொய். என்னன்னா, இவர் அதாவது செப்டம்பர் 27 இவர் கரூருக்கு வர்றதாக திட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த பிளானு திடீர் பிளான் தான். அதுக்கு முன்னாடி அவங்க எங்க போட்டிருந்தாங்க? வட சென்னையில செப்டம்பர் 27 இவங்க பண்றதா இருந்தது. அங்கதான் இவங்க மக்களை சந்திக்கிறதா இருந்தது. ஆனா திடீர்னு இவங்க வேற ஒரு காரணத்துக்காக இவங்க கரூருன்னு மாத்துறாங்க. வெறும் ஒரு ஷார்ட் பீரியட்ல இவங்க மாத்துறாங்க. 27 வட சென்னையில இருந்த இந்த நிகழ்ச்சியை கரூருக்கு திடீர்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க விசாரிக்கணும். ரெண்டாவது, செப்டம்பர் 27 கரூர்ல நீங்க ரோட் ஷோக்கு பர்மிஷன்
பர்மிஷன் வாங்குனீங்களா? நீங்க வாங்கினது மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் பர்மிஷன் வாங்குனீங்க. ஆனா நீங்க பண்ணது ரோட் ஷோ. இது 2வது தப்பு. 3வது, கரூருக்கு நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி உங்களோட அஃபீஷியல் பேஜ்ல நீங்க வந்து போட்டிருக்கீங்க. அதாவது நாமக்கல்ல எத்தனை மணிக்கு நீங்க வரேன்னு சொல்லியிருக்கீங்க? 8:45க்கு. கரூரை நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்க? 12 மணிக்கு. ஆனா சென்னையில செப்டம்பர் 27ஆம் தேதி சென்னையில இருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டது எத்தனை மணிக்குன்னு பாத்தீங்கன்னா 8:45க்கு. அப்போ இவர் நாமக்கல்லுக்கே சொன்ன நேரத்துக்கு போகல. அப்படி இருக்கும்போது போலீஸ் சொன்ன நேரத்துக்கு நான் அங்க போனேன் அப்படின்ற ஒரு பொய்யை எப்படி விஜய் அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார் அப்படின்றது இன்னொரு கேள்வி. இதற்கப்புறம் கரூருக்கு நான் சொன்ன டைம் போடுறேன்னீங்களே, நாமக்கலுக்கே சொன்ன டைம் போகாத ஆளு எப்படி நீங்க கரூருக்கு கரெக்டா 12 மணிக்கு வந்தீங்க? புரியலையே. நீங்க கரூருக்கு சேர்ந்த நேரமே 7 மணிக்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ஆனா போலீஸ் சொன்ன டைமுக்கு நான் போனேன் அப்படின்னு பழிய தூக்கி போலீஸ் மேல போடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க தான் பர்மிஷன் வாங்கிருக்கீங்க, நீங்க தான் அந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா ரோட் ஷோக்கு வாங்கல, மக்கள் சந்திப்புக்கு வாங்குறீங்க. இதுல வந்து இன்னொரு இது வர தனியா ஒரு SOP போடுறாங்க. விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு, இப்போ அவர் வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு, எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு SOP அப்ப போட்டாங்க, அது ஸ்டாலின் சாரோடைய ஆப்ரேட்டிங் சம்திங் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. இப்ப நான் அதே கேள்வியை விஜய் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இன்னைக்கு கரூர்ல நீங்க வந்து அதே SOPயை மெயின்டைன் பண்ணி தானே வெறும் 5000 பேருக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. 2வது, இதே மக்கள் சந்திப்பை தானே அன்னைக்கு பர்மிஷன் கேட்டீங்க. இன்னைக்கு எப்படி பந்தல் போட்டு சேர் போட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, இதே ஏற்பாடு இதே 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதின்னு சொல்லி அன்னைக்கு கரூர்ல நீங்க ஏன் ஏற்பாடு பண்ணல? 2 பக்கமும் லைட்டு போட்டு 2 பக்கமும் வந்து ஃபிளாக் இது பண்ணி ரோடு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி முழுக்க ரோட் ஷோக்காகவே தயார் பண்ணி வச்சிருந்தீங்க அந்த இடத்த. ஏன் அன்னைக்கு இன்னைக்கு பண்ணீங்களே இந்த ஏற்பாடு, இன்னைக்கு மக்கள் சந்திப்பு கரூர்ல பண்ணீங்களே, இதே சேம் ஏற்பாடை ஏன் அன்னைக்கு நீங்க பண்ணல? அப்ப நீங்க என்ன திட்டம் போட்டீங்க? அங்க ரோட் ஷோ பண்ணணும்னே நீங்க வந்து திட்டம் போட்டு தான் அங்க பிளான் பண்ணிருக்கீங்க, அதுவும் வித்தின் ஷார்ட் பீரியட்ல. 2வது, போதுமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு பொய், அடுத்த பொய். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்க தரப்புல இருந்தா சொல்லியிருக்காங்க, அதாவது டிவிகே தரப்புல இருந்தா சொல்லியிருக்காங்க 10,000 பேர் வருவாங்க, பர்மிஷன் கேட்டது நீங்க 5000 பேருக்கு, 10,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, கூட்டம் எவ்வளவு சேர்ந்தது? 25,000. போய் இந்த 25,000 கூட்டம் எப்படி சேர்ந்தது? இவரு சொன்ன டைம், அதாவது இவங்க கட்சி சொன்ன டைம் தான் நாமக்கல்ல 8:45, கரூருக்கு 12 மணி அப்படின்னு. அன்னைக்கு தேதியில நியூஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். காலையில இருந்தே, ஏன் சொல்ல போனா நைட்டே வந்து நிறைய பேர் வந்து படுத்துனாங்க. காலையில 7 மணில இருந்து விஜய் அவர்கள் வர வரைக்கும் அந்த இடத்துல கூட்டம்ன்றது கூடிட்டே இருந்தது. 2வது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் சனிக்கிழமை தான் வந்து இந்த மாதிரியான ரோட் ஷோவோ அது என்ன வாட் எவர், அதை வந்து சனிக்கிழமை தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். சனிக்கிழமைன்றது ரொம்ப நல்லா தெரியும், ஃப்ரைடே எண்டு, சனிக்கிழமை லீவு, சண்டே லீவு. ஸோ அதனால மக்கள் வந்து ஒரு எந்த வித இதுவும் இல்லாமல் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், நாளைக்கு காலேஜுக்கு போகணும், நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற எந்த நெருடலுமே இல்லாமல் சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக வருவாங்க அப்படின்ற நடப்பில் கூட நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம். அது தப்பு இல்லை. ஆக கரூரில் 12 மணிக்குன்னு சொல்லி நீங்கள் ஏன் 7 மணிக்கு வந்தீங்க? 2வது, உங்களுக்காக 7 மணிக்கே இங்கே கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சது. காலையில் 7 மணி கூடின கூட்டம் நைட்டு 7 மணி வரைக்கும் போதிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் கூட்ட நெரிசல் அதிகமாகுது. அதாவது அண்ணவரார் பார்த்துடணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணது இல்லாமல் அன்னைக்கு நேரில் 7 மணிக்கு நீங்கள் போனதுனால ஈவினிங் வேலை முடிச்சு வந்தவங்க சரி அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கே சேர்ந்த கூட்டம். இது மட்டும் இல்லாமல் இவர் நாமக்கல்லேருந்து கரூருக்கு வராரு இல்லையா, அப்படி வர இடைப்பட்ட வழியில் இவர் அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தார். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்ததுனால இவரை பின்தொடர்ந்து சில கும்பல் வந்து அங்கேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே ஏற்கனவே கரூரில் வெயிட் பண்ண கூட்டம், அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பின்தொடர்ந்த கூட்டம், இந்த வேலைக்கு போகிறவங்க மீதி இருக்கவங்கள சரி அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இப்படி ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்றாக சேர்ந்தது. இதில் உங்களுடைய தொண்டர்கள் வந்து அந்த கூரை மேலே ஏறி நின்று அந்த கூரை சரிஞ்சு விழுந்து பொதுமக்கள் மேலே விழுந்து இப்படியான ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு. ஸோ இப்படி நீங்கள் சரியான நேரத்துக்கு அங்கே வராததன் காரணத்தினால்தான் இந்த மாதிரியோட இழப்பீடு பெருசாக ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய இழப்பு, 41 பேர் உயிர்ன்றது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு இதுவரை நீங்கள் பொறுப்பேற்றுக்கல, தொடர்ந்து பழியை தூக்கி திமுக மேலே இவ்வளோ நாள் போட்டிருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை வந்து போலீஸ் மேலே போட்டிருக்கீங்க. அதில் வேறு சொல்லிட்டார், நான் வந்து நம்பிட்டேன்,
நான் நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்க வந்து இன்னொரு ஆன்சர் கேட்பாங்களே, இல்லை நீங்க தானே போலீஸுக்கு நன்றி சொன்னீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்பாங்கன்னா அதை வந்து அவரே சொல்லிடுறாரு. இல்லை நான் வந்து போலீஸ்க்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது வந்து என்னை நம்பி ஏமாற்ற வச்சுட்டாங்க. அதாவது இவர் எப்படி சொல்றாருன்னா, விஜய் அவர்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நாமக்கல்லேருந்து கரூர் வழியாக இவரை கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டத்தில் நிற்க வச்சு அந்த அசம்பாவிதம் ஏற்படணும் அப்படின்றதுக்காகவே அங்கே போலீஸ் வந்து ஒரு திட்டமிட்ட சதி செய்ததாக இவர் ஒரு நரேஷன் செட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து அபாண்டத்துலேயும் அபாண்டம். ஏன்னா எஃப்ஐஆர் காப்பியில் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. இவர் சொல்கிறாங்களே, போலீஸ் எனக்கு இன்டிமேட்டே பண்ணல, எச்சரிக்கையே கொடுக்கல அப்படின்னு வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டை இவர் சொல்கிறாரு இல்லையா. இப்போ ஆக போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட எஃப்ஐஆர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது காலை 10 மணியில் இருந்தே பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் பெருமளவில் வர தொடங்கினார்கள். அதாவது இவங்க போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க, 10 மணிக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவரு 12 மணிக்கு வந்து இங்க ரீச் ஆகிறேன்னு சொன்னதுனால 10 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. சில வீடியோஸ் வந்து வெளியாச்சு. இங்க நிறைய பேர் அங்கே நைட்டே நாங்கள் தூங்கணும், வந்து படுத்திருந்தோம், காலையிலே வந்துட்டோம், அண்ணனை பார்க்குறாங்க. ஆனால் அஃபிஷியலாக என்ன ஸ்டேட்மெண்ட் போலீஸ் சொல்றாங்கன்னா, 10 மணிக்கே வந்து பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் பெருமளவில் வர தொடங்கினார்கள். இதனால் வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோயில் ஜங்ஷன், கோவை சாலை, திருக்காம்பலியூர், ரவுண்டானா, மதுரை, சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்ட நெரிசல்கள், அதாவது கூட்டம் அதிக அளவில் வர தொடங்கினர். கரூர் மாவட்ட செயலாளர் திரு மதியழகன் அவர்கள் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என எழுதி கொடுத்தார். ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு சுமார் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்தார்கள். இந்த நிலையில் மாலை 4:45, அதாவது 4:45 மணிக்கு சுமார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் எல்லையான வேலாயுதபாளையம், தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறி வரவேற்பு நடத்தியும் காலதாமதம் செய்து மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷனில் ராங் ரூட்டில், அதாவது ரோடின் வலதுபுறம் கட்சியின் தலைவர் விஜய் வாகனங்களை அழைத்து சென்று மாலை 7 மணிக்கு வேலுச்சாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்களின் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே தாமதம் செய்தார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, 10 மணிக்குலேருந்தே கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வாங்கின அனுமதி என்ன, மக்கள் சந்திப்புன்னு சொன்னீங்க, ரோட் ஷோக்கு பர்மிஷன் வாங்கலை. ரோட் ஷோக்கு பர்மிஷன் வாங்காமல் சரி நீங்கள் வந்தீங்களே, நியாயமாக விஜய் அவர்கள் எப்படி வந்திருக்கணும், வீட்டிலேருந்து கிளம்புனது நேற்று, இங்கே வந்திருக்கீங்க நாமக்கல்ல நேற்று, இப்போ இங்கே கரூர் போகிறீங்க, உங்களுடைய பொது அறிவிக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம லேட் ஆகிட்டோம் அப்படின்னும் போது நீங்கள் மற்ற இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது, இந்த வரவேற்பை இது பண்ணுறது, ரோட் ஷோ அங்கங்கே நிறுத்தி இது பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக ஒரு கூட்டம், நம்மளோட தொண்டர்கள் அங்கே கரூரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கான்ஷியஸ் கொஞ்சமாவது இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நேராக வண்டி அங்கே கொண்டு போய் விட்டுருக்கணும். ஆனால் அங்கே இங்கே நிறுத்தி ஸோ ராங் ரூட் எடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. சரி 7 மணிக்கு நீங்கள் போனீங்களே, 7 மணிக்கு போனாலும் 7 மணிக்கு உடனே பேசுனீங்களா, அதுவும் கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த கேரவன் மேலே, அந்த வண்டிக்கு மேலேயே வந்து நின்று பேச ஆரம்பித்தார். ஆக வேண்டுமென்றே காலதாமதம் செய்தது விஜய் அவர்கள் அப்படின்றது தெளிவாக இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு லேட்டாக போனீங்க, ஒரே கேள்விதான், நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு லேட்டாக போனீங்க, யார் சொல்லி நீங்கள் லேட்டாக போனீங்க, எதுக்கு அந்த கூட்டத்தை அவ்வளோ தூரம் சேர்த்தீங்க, என்ன பண்ணீங்க, உங்கள் பிளான் என்ன, இத்தனை ட்ரோன் கேமரா இருக்குது, உங்கள் வண்டியில் அத்தனை சிசிடிவி கேமரா இருக்குது, உங்கள் முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது, நீங்கள் பேச தான் மயங்கி விழுந்தாங்க, அதில் ஒரு பையன் வந்து செருப்பெல்லாம் வர தூக்கி அடித்தான், இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கண்ணே மயங்கி விழுறாங்க அப்படின்னு அதில் நீங்களும் சொன்னீங்க, இருங்க வராங்க அப்படின்னு. இதையும் மீறி ஜெகதீஷ் நான் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை பழிய போட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பொய் பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் பேசுவது அப்படின்றது ஏற்புடையதல்ல. இத்தனைக்கும் சிபிஐல விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த விசாரணை வளையத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றது குறிப்பிடத்தக்கது. நிர்மல்குமார், புசி ஆனந்த் அவர்கள்லாம் வந்து அந்த விசாரணையில குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது திமுக சதின்னு எதை வச்சு சொல்றீங்க? ரெண்டாவது ரைட்டுப்பா, இதுல செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து வர நக்கல், ஓடுன்னு ஓடிட்டு இருக்காரு இந்த கரூர் முதலாளி அப்படின்னு. அவரு மேல யார் போய் குற்றச்சாட்டு போட்டாங்க அப்படின்றத நீதிமன்றத்துல வந்து முகத்திரையே கிழிச்சிட்டாங்க. அதை யார் பண்ணாங்க, இவ்வளவு
இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை ப்ரெஷர் போட்டு அதை செந்தில் பாலாஜி தான் செஞ்சாங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் ஆட்சியில் காவல்துறை மூலமாக. அந்த கேவலமான வேலையை யார் செஞ்சாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. ரெண்டாவது, ஓடு நீங்கள் சொல்றீங்களே, அன்னைக்கு ஸ்பாட்டை விட்டு ஓடினது யாரு? ஒருத்தர் கடலுக்குள்ள ஓடினாரு, இன்னொருத்தர் டெல்லிக்கு ஓடினாரு, இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள ஓடினாரு. இந்த மூணுத்துக்குமே சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து ஏன் ஓடினாரு, எதுக்கு ஓடினாருன்னே தெரியாம ஒருத்தர் ஓடினாரு. இத்தனை பேர் ஏன் ஓடினீங்க? சரிப்பா, நான் வீட்டுக்குள்ள போய் இருந்தேன், என்னை தலைமறைவு ஆயிட்டாங்கன்றாங்க. சென்னைக்கு போனீங்களே, வீட்டுக்கு போனீங்களே, அடுத்த நாளே நீங்க பேச வேண்டியதானே? சரி, அதுக்கு அடுத்த நாள் பேச வேண்டியதானே? செப்டம்பர் 27 நைட்டு வீட்டுக்குள்ள போன நீங்க செப்டம்பர் 30 ஒரு வீடியோ போடுறீங்க, நீங்க பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க அப்படின்னு. ஆக ஆரம்பத்துல இருந்தே இவங்க திமுக மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்களே தவிர்த்து என்னோட கவனக்குறைவால இது நடந்துருச்சு, நான் டிலே பண்ணதுனால இருந்துச்சு. இப்போ நான் ஒரே சிம்பிள் லாஜிக் நான் கேட்குறேன். கரூருக்கு 12 மணிக்கு நீங்க வரல, மலேசியா ஆடியோ லான்ச்சு கரெக்டாக போனீங்களே, அங்கே மட்டும் எப்படி போக முடிஞ்சுது? இதே இதில் காரைக்காலில் நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து காரைக்குடியில் வந்து சொன்னாங்க டைமுக்கும் நீங்கள் வரல, போயிடுங்க, நீங்கள் பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து டைமுக்கு போவீங்க. இப்போ இங்கே மட்டும் நீங்கள் வந்து டைமுக்கு வராமல் போகலை, காரைக்குடியிலேயே நீங்கள் டைமுக்கு வரல. ஆனால் அன்னைக்கு தேதியில் சுதாரிச்சிட்டாங்க. கரூர் மாதிரி இங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்க வேணாம், அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரைக்குடியில் சுதாரித்து உங்களை அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பி பார்க்காம போயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆக டைமுக்கு போகிற பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு சினிமாவில் வேணால் இருந்திருக்கலாம். அதனால தான் நீங்கள் ஷூட்டிங் கரெக்டாக போகிறீங்க, ஆடியோ லான்ச்சுக்கு கரெக்டாக போகிறீங்க, வெக்கமே இல்லாமல் அங்கே போய் வேற ஜாலியாக டான்ஸ் வேற போட்டீங்க. இங்கே கரூரில் 41 பேர் செத்த பிறகும் அங்கே போய் ஆடியோ லான்ச்சில் நீங்கள் ஆட்டம் போட்டீங்க. அதெல்லாம் நாங்கள் இன்னும் நினச்சிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து சொல்றீங்க கரூர் மக்களை இழந்தது மிகப்பெரிய துயரம், குழந்தைங்களை நான் இழந்திருக்கேன். அந்த மனசாட்சி உங்களுக்கு அன்னைக்கு இருந்திருந்தா அன்னைக்கே நீங்க கரூருக்கு போய் பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கு மாறா வீட்டுக்குள்ளேயே 10 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் வீடியோ போட்டா மக்கள் உங்களை என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க, தலைமறைவாயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க நின்று இருந்திருக்கணும். உங்களை கேட்டால் போலீஸ் வந்து என்ன கரூரை விட்டு போக சொல்லிச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரைட்டு, கரூரை விட்டு தானே போக சொன்னாங்க. திருச்சியில ஒரு ரூமை போட்டு தங்கி என்னாச்சு என்னோட தொண்டர்கள் நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம். சென்னைக்கு போன அடுத்த நாளே ஒரு வீடியோ போட்டு என்ன இந்த மாதிரி போக சொல்லிட்டாங்க, திமுகவின் சதி அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்த நாளே பேசியிருக்கலாம். ஆனா டைம் எடுத்து 2 நாள் கழிச்சு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு அப்புறமா வந்து நீங்க வந்து 3ஆவது நாள் ஒரு வீடியோ பேசுனீங்கன்னா இது நாங்க நம்புறதுக்கு எங்களுக்கு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அதை நம்ப வேண்டிய இடத்துல நாங்க இல்லை. அப்புறம் 2வது இவங்க வந்து மறுபடியும் ஒரு வேலை என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை வந்து குத்தி காமிச்சிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த எலெக்ஷன்ல நீங்க தோத்துறதா உங்க நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? வெற்றி தோல்வின்றது ரொம்ப சகஜங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. நீங்களே சொல்றீங்க பார்த்தீங்களா, வாய் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்க்க வேண்டியது. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லார்ல, இந்த குரங்கு பொங்கலுக்கு என்ன வேலை, அது கண்ணாடி சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை பார்த்து பேசுகிற மாதிரி தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. பார்ட்டி ஃபண்டுன்றீங்க, ஆனா வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து உங்க கட்சியில சேர்த்து வச்சிருக்கீங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தைரியம் இருந்தா தொடர்பே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போன்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல முடியுமா? உங்க கட்சியை சார்ந்தா ஆதவர்ஜுனா சொல்றாரு 90% அதிமுக இங்கதான் இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. தைரியம் இருந்தா உங்க கட்சியில இருக்கவங்களை சொல்லுங்க பார்ப்போம். அங்க இருந்து எல்லா எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சியில கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டு நீங்க இந்த மாதிரி வெக்கமே எல்லாம் பேசுறீங்களே எப்படி? அது மட்டும் இல்லாம குதிரை பேரோ கழுத பேரோ இந்த பேரெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்றாங்களே. வைகோ அவர்கள் பேசின வீடியோ இருப்பீங்களா, அது இன்னைக்கும் ஆதாரமாக இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் வந்து சொன்னாரு என்கிட்ட 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்ச 2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, அதே இடத்துல இடைத்தேர்தலில் நிக்க வச்சு நான் வந்து பிரச்சாரமும் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கு பேர் என்ன? உதய பேரமா, கழுத பேரமா, ஒட்டக பேரமா? நீங்க சொன்னீங்கல்ல கரூர்ல, அதுல எந்த பேரும் அண்ணன் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும். 2வது சொல்றாரு, நான் 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினதுக்கே வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி வந்து இவர் பேசுறாரு. நாங்க அங்கதான் நீங்க தப்பு பண்ணீங்க, கூட ஒரு 10 நிமிஷம் சேர்த்து பேசிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து சுதாரிச்சிருப்பாங்க. ரைட்டு, இந்த இது நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம இப்படி நம்பி போட்டோம்னா நம்ம நாசக்காடா போயிடுவோம் அப்படின்ற மாதிரி குளத்தூர் மக்கள் சுதாரிச்சிருப்பாங்க. நீங்க 5 நிமிஷம் பேசினாலும் மக்கள் ஏமாந்துட்டாங்க, அடடா அப்படின்ற மாதிரி ஏமாந்துட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்க குளத்தூர்ல நின்று பேசுறதுனால தான் நீங்க வந்து அங்க திமுக தோத்துச்சு, ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்க அப்படின்னா, நேரடியா நீங்களே போய் பிரச்சாரம் பண்ண பல தொகுதியில நீங்க தோத்துருக்கீங்களே, ஏன் கரூர்ல நீங்க தோத்து தானே இருக்கீங்க, ஏன் நீங்க ஜெயிக்கல?
அப்படி பார்த்தா நீங்க அரியலூர் போயிருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, ஏன் தோத்தீங்க? கன்னியாகுமரி போயிருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணீங்க, ஏன் தோத்தீங்க? இதெல்லாம் விட சூப்பர் என்னன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில பெருசா முதல்ல உங்க கட்சியோடைய முதல் இது அங்கதான் போட்டீங்க, ஏன் தோத்தீங்க? அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினம் ஏன் தோத்தீங்க? இங்க எல்லாம் நேரடியா போய் நீங்க பிரச்சாரம் பண்ண இடத்துல இத்தனை இடம் தோத்துருக்கீங்களே, ஏன் தோத்தீங்க? ஏன் அங்கெல்லாம் உங்க ஆளை அடிக்கல? 5 நிமிஷம் இல்லை, அதுக்கு அதிகமாகவே பேசுனீங்களே, ஏன் தோத்தீங்க? பதில் சொல்லுங்க. ஸோ வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம். அது வெற்றி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். இந்த பதவின்றது நிரந்தரம் கிடையாது. பதவியில இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு முதல்வர் பதவியில இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கான நாகரிகத்தோட நீங்க வந்து பேசுறது உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது, பார்ட்டி ஃபண்டுன்னு நான் வந்து சொன்னேன், ஆனா குறிப்பிட்டு எந்த இதுன்னு சொல்லல, அதுக்குள்ள வந்து எதிர்கட்சியில இருக்கவங்க வந்து எந்திரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்றீங்க. பாருங்க, நீங்களே சொல்றீங்க சட்டமன்றத்தை வந்து இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க, அதுவும் நீங்களே சொல்றீங்க உங்க ஆட்சியில வந்து லைவ்ல வருது அப்படின்னு சொல்றீங்க. நாங்களாம் லைவ்ல பார்த்தோம். நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு யாரை குறிப்பிட்டு பேசுறீங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா யாரை நீங்க அடிப்பீங்க, நீங்க வாயை திறந்தாலே டிஎம்கேக்கு தான் வந்து அடிப்பீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு பேசுறது எல்லாருக்கும் தெரியும். ஆக நீங்க சட்டமன்றத்துல அவங்கள தாக்கி பேசுற மாதிரி இருந்ததுனால தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தைரியமா சட்டமன்றத்துல எழுந்து நின்று தைரியம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். தைரியம் இருந்தா நீங்க அங்க சொல்லியிருக்க வேண்டியது தானே, இல்ல அடுத்த நாளே சொல்லியிருக்க வேண்டியது தானே. அது எப்படி அவரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கொஸ்டின் கேட்பாராம், அடுத்த நாள் இவர் வீட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணாராம், அதுக்கு அடுத்த நாள் பேசுவாராம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் சட்டமன்றம் கூட போறது இல்லை. அந்த தைரியத்துல ஃபுல் ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்து அங்க பேசுறது. அதுக்கு அடுத்த நாள் அதுல வேற இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, கேள்வி பதில் செக்ஷன் இல்லையா. கேள்வி பதில் செக்ஷன் இருந்தா மாட்டியிருப்பாங்கல்ல. அதனால நீங்க அரசியலுக்கு வந்து தப்பு இல்லை, வெற்றி அடைஞ்சு தப்பு இல்லை, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து தப்பு இல்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம், யார் வேணாலும் கட்சியில தொடங்கலாம், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், ஆனா தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு மாண்பு தவறிய பேச்சு, இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றது அப்படின்றது முதல்வர் பதவிக்கு அது அழகில்லை. நீங்க தனியா வர நின்று எவ்வளவு நாள் பொய் சொல்லிக்கோங்க. விஜய் அவர்கள் பொய் பேசாரா அப்படின்ட்டு நாங்க கடந்து போயிடுவோம். ஆனா தமிழ்நாட்டோடைய அடையாளமா இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. தமிழ்நாட்டோடைய முதல்வரே இவ்வளவு பொய் பேசாரு அப்படின்னு தான் வெளியே பேசிப்பாங்க. தயவு செய்து தமிழ்நாட்டோடைய மானத்தை இந்த மாதிரியால வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்கிறேன். ஸோ ஆக மொத்தத்துல ரொம்ப ஓப்பனா இவங்க வந்து கரூருக்கு மக்களை சந்திக்கலாம் போகல, இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் போயிருக்காங்க அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்டா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க கட்சியை சார்ந்த பெண்ணே வந்து அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இவரும் வந்து சேர சொல்லியிருக்காரு, இடைத்தேர்தல் வருது, நீங்க திமுகவுக்கு பாடம் புகட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து தயவு செய்து மக்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் 100% கரூர்ல இவரை பார்க்க வந்து உயிரை விட்டு அந்த 41 குடும்பத்துக்காக அங்க வரல, அந்த மக்களை சந்திக்க அவர் வரல. இடைத்தேர்தல் வருது, வந்தவர், அதாவது போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல அதனால வரல, இதுக்குன்னு ஒரு கதை சொன்னார் பார்த்தீங்களா. இவர் முதலமைச்சர் ஆன உடனே அவர் வந்து நியாயமான மனிதனாக இருந்திருந்தால் முதலமைச்சரா பதவியில் உட்கார்ந்த உடனே அரசு பதவி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, அப்போ முதலமைச்சர் ஆன உடனே போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து அந்த இது இல்லை. ஆக இடைத்தேர்தல் இந்த பக்கம் விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைனு, உடனே இவர் அந்த இடைத்தேர்தல் வரப்போது தெரியுது, உடனே கரூர் மக்கள் மேல ஒரு அக்கறை, அப்படியே அரசு பணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஓப்பனா இந்த வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. மக்கள் சிந்திக்கிற அறிவு இருந்தா இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கணும்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரசிகர் மனநிலையிலிருந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்றது இதுல இருந்து உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஏன் வந்து தாவேக்காவிடம் கொள்கை என்ன கேட்கப்படுதுன்னா, உங்களுடைய தலைவர் உங்கள் கொள்கையை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னும் போது தப்பு பண்றாரு நம்மளுடைய தலைவர் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். ஆனால் வெறுமனமே விஜய் அவர்கள் விஜயிசமாக நீங்கள் இருக்கும்போது அவர் செய்கிற எல்லா தப்புக்கும், அவர் சொல்கிற எல்லா பொய்யும் நீங்க ஏத்துக்கிட்டு நகர்ற மாதிரி இருக்கும். முதல்ல உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி செயல்படுற வழியை பாருங்க.